லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில். திராவிட முன்னேற்ற கழகம் தொடக்கம் முதலே எதிர்த்து வந்தது. நாடாளுமன்றத்தில் நமது உறுப்பினர்கள் எதிர்த்தும் பேசினார்கள். தமிழ்நாடு அரசின் சார்பிலும் பிரதமர், உள்துறை அமைச்சர் ஆகியோருக்கு கடிதம் எழுதி இச்சட்டத்தை அவசர கதியில் செயல்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டது. ஆனாலும் இச்சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டில் வந்தது. சட்டம் ஏற்றப்படும் முன்பு தற்போது நாடு முழுவதும் இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. வழக்கறிஞர்கள், மனித உரிமை ஆர்வலர்கள், மூத்த ஓய்வு பெற்ற நீதிபதிகள் என அனைவரும் சட்டத்தை எதிர்க்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழக வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட தமிழ்நாடு பாண்டிச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பிலும் தொடர் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் கர்நாடக மாநிலம் இச்சட்டங்களுக்கு திருத்தம் கொண்டு வந்திருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நாம் இங்கே கூடியிருக்கிறோம். ஆகவே 3 புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு தமிழ்நாடு அரசு என்ன மாதிரியான திருத்தங்களை கொண்டு வரலாம்? முக்கிய செய்தி: மத்திய அரசின் புதிய குற்றவியல் சட்டங்களில் மாநில அளவில் திருத்தங்கள் மேற்கொள்ள ஒரு நபர் குழு அமைத்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் பாஸ்கர் இணைப்பில் இருக்கிறார். பாஸ்கர், வணக்கம். தற்பொழுது இந்த ஒரு நபர் குழு யார் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கிறது? அது தொடர்பான தகவல் சொல்லுங்கள். இந்திய தண்டனை சட்டம், இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் மற்றும் இந்திய சாட்சியல் சட்டம் மாற்றப்பட்டிருக்கிறது. 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்திருக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக சமஸ்கிருதத்துல பெயர் மாற்றம் செய்யப்பட்டு நாடாளுமன்றத்துல முறையான விவாதங்கள் எதுவும் இல்லாமல் மாநிலங்களுடைய கருத்துக்களை கேட்காமல் அவசரமாக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த சட்டம் என்பது தமிழக முதலமைச்சருடைய கருத்தாக இருக்கிறது. பல்வேறு பிரிவுகளை எதிர்த்து நாடுகளும் எதிர்ப்புகளும் போராட்டங்களும் நடைபெற்று வருவதாக தமிழக முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறாரு. இந்த புதிய குற்றவியல் சட்டங்கள்ல மாநில அளவில் திருத்தங்கள் மேற்கொள்ள ஓய்வு பெற்ற நீதியரசர் சத்யநாராயணன் அவர்கள் தலைமையில ஒரு நபர் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழு அந்த சட்டங்கள் தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டு ஆய்வுகளை மேற்கொண்டு தமிழக அரசுக்கு அறிக்கை கொடுக்கும். அதன் அடிப்படையில் இந்த புதிய சட்டம் மாநில அளவில் பெயர் மாற்றம் உட்பட்ட என்னென்ன திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும் என்பது குறித்து தான் ஆராய்ந்து அரசுக்கு பரிந்துரை கொடுக்கும். சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில சத்யநாராயணன் தலைமையில ஒரு நபர் குழு அமைத்திருக்கிறார் தமிழக முதலமைச்சர். இந்த சட்டங்கள் தொடர்பாகத்தான் இன்று ஆலோசனை நடைபெற்று அதில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த புதிய சட்டங்கள்ல மாநில அளவில் என்ன பெயர் மாற்றம் செய்யலாம், என்னென்ன திருத்தங்கள் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற குறித்தான பரிந்துரைகளை தமிழக அரசுக்கு ஒரு நபர் குழு என்பது பரிந்துரைகளை அறிக்கையாக கொடுக்கும். விரிவான தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில்.